ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மகாபாரத ஸ்டோரியுடைய கண்டினியூவேஷனா பாண்டுவுக்கு கிடைத்த சாபம் பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்தோம், பாண்டு, திருதராஷ்டிரர், விதுரன் இவங்க 3 பேருக்கும் திருமணம் நடந்து பாண்டு தன்னுடைய 2 மனைவிகளோட ஓய்வு காலத்துல காட்டுல வந்து கழிக்கிறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போன பாண்டு அங்க இருக்கிற மான்கள் மற்ற விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி வராரு. ஒரு நாள் அவர் வேட்டையாடுறதுக்கு போகும்போது ஒரு மான் வந்து தன்னுடைய துணையுடன் இணைந்திருக்கிறத பார்க்கிறாரு. அப்போ தன்னுடைய 5 கணைகளை எடுத்து அந்த மான் மீது விடுறாரு. அப்போ மான் வந்து மனித குரல்ல வந்து கதற சத்தம் கேட்குது. அப்போ பாண்டுக்கு வந்து நம்ம மான் மீது தானே வந்து கணையை விட்டோம், ஆனா மனித குரல்ல சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறாரு. அப்போ மான் என்ன சொல்லுது, அறம் சார்ந்த குளத்துல பிறந்துட்டு இந்த மாதிரி நரகத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு செயலை வந்து நீ செய்திட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லுது. அதுக்கு பாண்டு என்ன சொல்றாருன்னா, என்ன மாதிரி அரசர்கள் வந்து மானை வேட்டையாடுவது ஒரு புது விஷயம் கிடையாது, இது காலகாலமா நடந்துட்டு இருக்கு. முன்பொரு காலத்துல அகத்திய முனிவர் வந்து மானை மட்டுமே வேட்டையாடி அதன் மூலமே வந்து தேவர்களுக்கு யாகம் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது நான் வந்து உன் மீது கணையை விட்டதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு சொல்றாரு. நீ என் மீது கணை விட்டது வந்து தவறு கிடையாது, நான் வந்து என்னுடைய துணையுடன் இணைந்திருக்கிற காலத்துல வந்து விட்டது தவறு. அறம் சார்ந்த குலத்துல பிறந்த நீ வந்து இந்த செயலை செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நீ வந்து உன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது மரணம் வந்து உன்னை நெருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மானுடைய உருவத்தில் இருந்த கிந்தமன் அப்படின்ற முனிவருடைய மகன் வந்து பாண்டுவுக்கு சாபம் கொடுக்கிறாரு. பாண்டு மிகுந்த வருத்தத்துடன் கிந்தமன் கொடுத்த இந்த சாபத்தை தன்னுடைய 2 மனைவிகள் கிட்ட, குந்தி கிட்டையும் மாத்திரி கிட்டையும் எடுத்து சொல்லி அழுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு, இனிமேல் இந்த உலகத்துல எனக்கு இந்த அரச வாழ்க்கை வேணாம், ஆடம்பர வாழ்க்கை வேணாம், எல்லாத்தையும் துறந்து நான் துறவு வாழ்க்கையை கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 மனைவிகள் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு 2 மனைவிகளும் வந்து, மனைவிகள் இருக்கும் போதே துறவர வாழ்க்கை எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, உங்களோட நாங்களும் வந்து அந்த நோன்பு இருக்க போறோம், அதனால எங்களை வந்து நீங்க கைவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மனைவிகளும் தன்னுடைய கணவன் பாண்டு கிட்ட எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆபரணங்கள், அவங்களுடைய ஆடம்பரமான உடைகள், இது எல்லாமே கூட வந்திருக்கிற பணியாட்கள் கிட்ட எடுத்து கொடுத்து, இதை எடுத்துட்டு போயிட்டு அஸ்தினாபுரத்துடைய திருதராஷ்டிரர் கிட்ட கொடுத்து பாண்டு வந்து வனப்பிரஸ்தம் மேற்கொண்டான், அதாவது துறவு வாழ்க்கையை வந்து தன்னுடைய மனைவிகளுடன் மேற்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பணியாட்கள் கிட்ட அதை கொடுத்து அனுப்புறாங்க. அதே மாதிரி பணியாட்களும் அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து அஸ்தினாபுரத்துல இருக்கிற திருதராஷ்டிரர், அதாவது பாண்டுடைய அண்ணா கிட்ட கொடுத்து அந்த பாண்டு என்ன சொல்ல சொன்னாரோ அதை வந்து சொல்றாங்க. இதை கேட்ட திருதராஷ்டிரர் வந்து ரொம்ப வருத்தம் அடைகிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சந்தன மகாராஜாக்கு அடுத்து அஸ்தினாபுரத்துடைய வாரிசு என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில இருந்தத பாண்டு வந்து இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வலுவான அரசாங்கமா மாத்திருக்காரு. அப்படிப்பட்ட வந்து பாண்டு இப்போ வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்குதான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் திருதராஷ்டிரருக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாமே பாண்டுவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப பாண்டு வந்து துறவு வாழ்க்கையை கடைபிடிக்கிறாரு இல்லையா? அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாமே சகோதரா, நண்பா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு தன்னுடைய தவ தகுதிகளை வந்து அதிகப்படுத்துறாரு. பிறப்பால் வந்து சத்திரியனாக இருந்தாலும் அவருடைய தவ தகுதிகளால் அவர் வந்து ஒரு முனிவர் போல அங்க இருக்கிறவங்களுக்கு காட்சி அளிக்கிறார். இப்படி பாண்டு வந்து துறவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாமே பிரம்மாவை பார்க்கறதுக்காக தன்னுடைய பயணத்தை வந்து தொடங்குறாங்க. அப்ப பாண்டு என்ன சொல்றாரு, நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போற வழியில வந்து தேவர்களுடைய செல்வத்தையும் அப்புறம் அப்சரசுகளுடைய செல்வத்தையும், இன்னும் அங்க இருக்கிற குபேரருடைய நந்தவனம், அப்புறம் பள்ளத்தாக்கு, பெரிய பெரிய நதி, ஆறுகள் எல்லாமே நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நாங்க போற பயணம் வந்து பறவைகள் கூட போக முடியாத, வெறும் காற்று மற்றும் நுழையக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு கடுமையான பாதையாக இருக்கும். அந்த பாதையில இந்த 2 வந்து இளவரசிகள் ஆடம்பரமான வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்த இவங்களால வந்து வர முடியாது, அதனால இந்த பயணத்தை வந்து நீ தவிர்க்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கள் வந்து பாண்டுக்கு சொல்றாங்க. அப்ப பாண்டு என்ன சொல்றாரு, பிள்ளை பேரு உடையவன் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் இல்லையா? நான் வந்து பிள்ளை பெற தகுதியற்றவன், அந்த வருத்தத்துலதான் உங்ககிட்ட பேசுறேன். மனிதனா பிறந்தா 4 கடமைகள் இருக்கு. தன்னுடைய முன்னோர்களுக்கு, தேவர்களுக்கு, முனிவர்களுக்கு, தன் கூட இருக்க மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய 4 கடமைகள் இருக்கு. இந்த 4 கடமைகள்ல தான் கூட இருக்கிற மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் அதுக்கப்புறம் முனிவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை வந்து நான் செஞ்சுட்டேன். ஆனா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு
இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை பெறுவதால் மட்டும்தான் சாத்தியம் ஆகும், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் கிட்ட ரொம்ப வருத்தமா பாண்டு சொல்றாரு. அதுக்கு அந்த முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய ஞான பார்வையால் நாங்க பாக்குறோம், உனக்கு வந்து தேவர்கள் போல பேரும் புகழும் சேர்க்கக்கூடிய சந்ததி இருக்கு, அதனால நீ வருத்தப்படாம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு கிட்ட அந்த முனிவர்கள் சொல்றாங்க. முனிவர் இப்படி சொன்ன பின்னாடி பாண்டு வந்து தன்னுடைய வாரிசை பத்தி குந்தி கிட்ட வந்து கலந்து ஆலோசிக்கிறார். என்னன்னா, நான் வந்து அந்த மானுட சாபத்தால், கிந்தமன் அப்படின்ற மானுட சாபத்தால் வந்து குழந்தை பெற தகுதி இல்லாதவன், அதனால நீ என்ன பண்ற, எனக்கு இணையா இருக்கிறவங்க மூலமாகவோ அப்படி இல்லை என்னை விட உயர்ந்தவர்கள் மூலமாகவோ பிள்ளை பெற்றெடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு குந்திக்கு நான் ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம குந்தி கிட்ட வந்து சாரதண்டாயனர் மகள் ஸ்ருதசேனையினுடைய கதையையும் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டா எடுத்து சொல்றாரு. அப்படி ஸ்ருதசேனையினுடைய கதை என்ன, ஏன் அந்த கதையை இந்த தருணத்துல குந்திக்கு வந்து பாண்டு எடுத்து சொல்லணும் அப்படின்றத நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ற மகாபாரத வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.